சென்டமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனாலஜி பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ பார்ட் 2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலஜியில் நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அதாவது சம்திங் நிறைய ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. லைக் வந்து ஒரு நோய் இருக்குன்னா நோய்க்கான காரணிகள், இல்லை ஒரு படிப்பு இருக்குன்னா அதுக்கான, அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சது யாரு, இல்லைனா ஒரு அளவீடு இருக்குன்னா அதுக்கான பேஸ் என்ன அப்படிங்கிறது, இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணியான கேள்விகள்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே, அனாலஜியில் நம்பர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்விகள் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரிலேஷன்ஸ் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். இதுக்கு பேசிக்கான உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம்னா என்னென்னு தெரியணும். நம்பர் சிஸ்டமில் எத்தனை வகையான நம்பர்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இயல் எண்கள், முழு எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு இப்படி எத்தனை நம்பர்கள் இருக்குது. நம்பரில் வந்து ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, அதோட மட்டும் இல்லாமல் மல்டிபிள்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கொயர்ஸ் தெரியணும், கியூப்ஸ் தெரியணும், எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், எப்படி கியூப் ரூட் எடுக்கணும், இல்லைனா ஆட் பண்ணுறது எப்படி, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, அப்புறம் டிவைட் பண்ணுறது எப்படி, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்ட்டு இந்த பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ், பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த அனாலஜியில் வர கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ சம் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 6:2:2:7:7 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அவனை கொஸ்டின் எடுத்து எழுதுகிறேன். 6:2:2:7 கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு நான் சின்னதாக இந்த 6ஓட ரிலேட் பண்ணி தான் நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை ரிலேட் பண்ணி ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்களேன், இது என்னன்னு பாருங்களேன். இது 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே என்ன இருக்குன்னா 6 கியூப் எடுத்துங்களேன். 6 கியூப் என்ன வரும்? ஸோ இதோட கியூப் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 216 வருது. இதுக்கும் இந்த 222க்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்து ஆட் ஆகிருக்குது. ஓகேவா? 6 வந்து ஆட் ஆகிருக்கு. அப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 12க்கு 2 பாக்கி 1. ஸோ அப்போ 2. அப்போ என்னன்னா ஒரு நம்பரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து பவர் 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை கியூப்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே போய் பாருங்களேன். இப்போ 7 பவர் 1ன்னு போட்டாச்சு. அப்போ 7 கியூப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஓகேவா? 7 கியூப் 7 7 49, 49 × 7. ஓகேவா? 7 35. அப்போ 350ல் ஒரு 7 மைனஸ் பண்ணும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 6 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம 7 ஆட் பண்ணலாம். 7 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 350 கிடைக்கும். புரியுதா? ஸோ ஆப்ஷனில் போய் பாருங்கள் 350 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த சம் சால்வ் பண்ணுறப்போ இங்கே உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இந்த சம் பாருங்கள். இங்கே பாருங்கள், சம் எடுத்து எழுதுகிறேன். 8:28 27 கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு லைட்டாக என்ன தோணும் அப்படின்னா இதை ரிலேட் பண்ணியே பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இது 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 2. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு எழுதலாமா, 2 கியூப்னு எழுதலாம். அப்போது இது கியூப் ரிலேட்டடாக பேஸ் பண்ணி பாருங்களேன். இங்கே என்ன பண்ணலான்னா 3 9 9 3 27. அப்போ 3 கியூபு ப்ளஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 கியூபு ப்ளஸ் 1. அப்போ 2 கியூபு, இது 3 கியூப். இப்போ இங்கே அடுத்தது பாருங்களேன், 3 9 9 3 27. அப்போ 3 கியூபு. அப்போ என்னாச்சு, இங்கே 2 கியூபு, இங்கே 3 கியூப். அடுத்த நம்பர் ஓகேவா, ப்ளஸ் 1 தான். ஓகேவா? அப்போ என்னன்னா 3 கியூபு ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இதோட ஒரு ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 4 கியூபு ப்ளஸ் 1. அப்போது 4 16, 16 64, 64 ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா 65. ஸோ ஆப்ஷனில் போய் பாருங்கள் 65 இருக்கான்ட்டு, 65 இருக்குது. இப்படி தான் இந்த சம் சால்வ் பண்ணும். புரியுதா? ஸோ அடுத்த சம் போயிடலாமா? ஸோ இந்த சம் பாருங்க. 13:19 21 கொஸ்டின் மார்க். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே டக்குன்னு வந்து பகா எண்களாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து நம்பர் பார்க்குறப்ப 2 3 5 7 அண்ட் 11 அப்படின்னு போயிட்டு இருக்கப்போ ஒருவேளை பகா எண்களாக இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இங்கே என்னென்னா அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், 13 இருக்குது 19 இருக்குது, ஆனால் 21 பார்த்தீங்கன்னா 21 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி நினைக்க முடியாது. அப்போ இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நம்பருக்கும் ஒரு
இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ரிலேஷன் இருக்குது ஸோ இங்கே என்னென்னா இதை 1 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதை 1 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து என்னென்னா 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே 1 ஸ்கொயர்னா 1 3 ஸ்கொயர் பண்ணனா 3 9 ஓகேவா ஸோ அது மாதிரி அதே மாதிரி அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஏதோ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே பாருங்கள் 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும் ஃபஸ்ட் 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 இங்கே 1 ஸ்கொயர் அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 ஸோ அடுத்தது 1 ஸ்கொயர் பண்ணோன்னா 1 ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 41 ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் 41 இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி இது வந்து லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதாவது அவங்க இந்த கொஸ்டின்ஸ் எப்படி என்ன மென்டாலிட்டியில் எடுக்க அதாவது இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த கொஸ்டின் எடுத்தவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்ன மென்டாலிட்டின்னு இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஓகே சரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான சம்மாக தான் இருக்கும் 10:91 9 கொஸ்டின் மார்க் ஸோ இப்போ இங்கே பாருங்களேன் என்னன்னு பாருங்கள் ஸோ 10 ஸ்கொயர்டு பண்ணோன்னா என்ன வரும் 100 -9 வச்சுக்கோங்க ஓகேவா 91 வருதுன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி அங்கே ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா பார்க்கணும் ஸோ இப்போ பாருங்களேன் இங்கே 9 ஸோ 9 ஸ்கொயர்டு என்ன வரும் 9 9 81 மைனஸ் என்ன இங்கே 9 பண்ணியிருக்கோம்ல அதாவது 10 இங்கே 9 பண்ணியிருக்கோம்ல அப்போ ஒரு நம்பர் முன்னாடி தானே மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்போ 9க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும் 8 வரும் அப்போ 8 நம்ம பார்க்குறப்ப என்ன வருது 8 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்திங் 73 வரும் 73 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இங்கே 9 பண்ணியிருக்காங்களே அதே மாதிரி சேம் நம்பரே மைனஸ் பண்ணி பாருங்கள் அப்போ மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 72 கிடைக்கும் ஓகேவா ஸோ 72 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் புரியுதா ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸை சால்வ் பண்ணணும் புரியுதா ஸோ இந்த சம் பாருங்கள் 7:56 9 கொஸ்டின் மார்க் ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே யோசிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 7 ஸோ இப்போ 7 49 7 ஸ்கொயர்டு இருக்குது ஸோ அது 49 ப்ளஸ் 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 56 கிடச்சிருமா 7 49 ப்ளஸ் 7 ஸோ அப்போ 50 56 ஸோ இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு அப்போ என்னவாக இருக்கும் ஆப்வியஸ்லி ஸோ 9 ஸ்கொயர்டு ப்ளஸ் 9 கூட இருக்கலாம் ஆப்ஷனை பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபைனல் பண்ண முடியும் ஓகேவா அப்போ 9 9 81 ப்ளஸ் 9 அப்போ 90 கிடைக்கும் இப்போ 90 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில் இருக்குது ஸோ தட் 90ங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும் புரியுதா இப்படி தான் ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் இருக்கும் எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நம்ம அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஓகே இந்த சம் பாருங்கள் 2:32 3 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ 2ன்னு வந்தோடனே நம்ம என்ன பண்ணினா ஸ்கொயராக இருக்குமா க்யூபாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும் இந்த 2 நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ஸோ இந்த 32 எப்படி எழுதலாம்னா 2 2 4 4 2 8 ஓகே 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 அப்போ 2^5ன்னு வச்சுக்கலாமா 2^5ன்னு வச்சுக்கிறேன் நான் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் ஓகே ஸோ அப்போ இங்கே 3 இப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா 3^5 எடுத்து பார்க்கணும் ஓகேவா ஸோ அப்போ 3^5 என்ன இருக்கும் 3 × 3 3 9 9 × 3 9 3 27 27 × 3 ஸோ அப்போ 81 81 × 3 ஸோ அப்போ 1 3 3 8 24 243 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் 243 வருது ஸோ ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னா 243 இருக்குது ஸோ எனக்கு இது கரெக்டான ஆன்சராக இருக்கும் தப்பே கிடையாது நீங்கள் தனியாக பெருக்கி பார்த்துக்கிறது தவறே கிடையாது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸ்னு வரல அப்படின்னா தவறே கிடையாது சம் சைடில் எழுதி நீங்கள் டைம் எடுத்துக்கிறதுல தப்பில்லை 1 மார்க்குக்காக 1 நிமிஷம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது ஓகேவா ஸோ இந்த சம் பாருங்கள் இதுவரையும் வந்து நமக்கு வந்து 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஒரு நம்பரை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க இப்போ ஒரு செட்டே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்களேன் 9:50 கொஸ்டின் மார்க்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ 9க்கும் 50க்கும் என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 50க்கும் பாருங்களேன் 5×5 50 ஓகேவா அப்போ 9 9 × 5 9×5 45 45ஓட ஒரு 5 ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணி 5 ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இங்கே ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இப்போ 15 ஓகேவா 5×5 50 5×5 25 அப்போ 15 × 5 பார்த்தீங்கன்னா 75 75 + 5ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 75 + 5ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 வராது ஓகேவா அதே இப்போ 18 ஓகேவா இங்கே பாருங்கள் 18 × 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 × 5ன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 90 வரும் ஓகே 90 + 5ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 95 தான் வரும் ஓகேவா அதுவும் வராது
அப்போ இங்கே பாருங்களேன் 22 × 5 22 × 5 என்ன வரும் உங்களுக்கு போய் 5×5 50 25 100 2 5 10 அப்போ என்னன்னா உங்களுக்கு மொத்தமாகவே 110 வந்துடும் இதோட 5 ஆட் பண்ணிங்கன்னா 105 வந்துடும் ஓகேவா அப்போ உங்களுக்கு இதுவும் கிடையாது இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் 20 × 5 20 × 5ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது 100 வருது அதோட ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 105 இப்போ பாருங்கள் இது கரெக்டாக இருக்குமான்னு பாருங்களேன் 20 105 இப்போ பாருங்களேன் 20 × 5 அதோட ஒரு 5 20 × 5 என்ன வரும் 100 அதோட ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 105 அப்போ இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:105 இதுதான் வரும் ஓகேவா புரியுதா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க ஸோ அடுத்த சம் பார்க்கலாம் ஸோ இந்த சம் பாருங்களேன் 4:17 7 கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம் ஓகேவா இது 4 இது 4² + 1 ஓகேவா நன்னாங்கு 16 16 + 1 = 17 அப்போ இந்த இடம் என்ன இருக்கும் 7 7² + 1 இருக்கலாம் அப்போ 7 49 49 + 1 = 50 ஆப்ஷனில் 50 இருக்கான்னு பாருங்கள் 50 இருக்குது ஸோ இது 50ங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அனாலஜியில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுறது எளிமையாக இருக்கும் அந்த நேரத்தில் அங்கே போய் உட்காந்து நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பயிற்சி பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக ஒரு நிமிஷங்கிற சமம் வந்து 40 செகண்ட்லேயோ 50 செகண்ட்லேயோ சால்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்ப்போம் சென்டமேப் வியூவர்ஸ்க்கு நன்றி Sentamap. You dare to dream, we care to accomplish.